ஹாய் ஹலோ வெல்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் டைட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெப் சீரிஸோட ஆப்பை ஃபுல்லாக வந்து பேன் பண்ணிட்டாங்க. வெப் சீரிஸ்னால் நார்மல் வெப் சீரிஸ் கிடையாது. நீங்கள் சொல்கிறது நார்மலாக ஃபேமஸான வெப் சீரிஸ் ஒன்று, வெப் சீரிஸ் ஓடிடி ஆப்ஸ் இருக்குது, அதை சொல்லலை. நான் சொல்கிறது 18+ அடல்ட் கண்டென்ட்ஸ் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இது ரீசன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ரீசன் வேறு ஒன்றும் இல்லை. நார்மல் வெப் சீரிஸ்க்கும் அடல்ட் வெப் சீரிஸ்க்கும் என்னென்னா, நீங்கள் வந்து 18+ சீன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து தேவைக்கு இல்லாமல் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து அது வந்து மற்ற பார்க்குறவங்க வந்து கெடுக்கக்கூடிய தனத்தில் இருக்குன்ற மாதிரி ஒரு ரீசன்காண்டி அதை வந்து ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. அது நாட் ஓன்லி 1 or 2ன்னு சொல்லலை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 ஆப்ஸ் கிட்ட அட் அ டைமில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. இது மாதிரி நடந்ததில் ஃபில்டராகி நிறையா வந்து ஆப்ஸ் வந்து ஓடிடி ஆப், அதாவது அடல்ட் கண்டென்ட்ஸ் உள்ள வெப் சீரிஸ் ரிலீஸ் செய்யக்கூடிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் சில இது பேன் பண்ணியிருந்தாங்க. இந்தியா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க சொல்கிறேன். அந்த மாதிரி ஆப் வந்து பேனில் தான் இருந்துச்சு. அதுலேயும் மிஸ் ஆகி நம்ம 2-3 அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆகி வந்துட்டாங்கன்னு வைங்க. அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து ஃபில்டர் அடிச்சு மொத்தமாக வந்து முடிச்சிட்டாங்க, ஆப் பேன் பண்ணிட்டாங்க. அது எதுக்குண்டான ஒரு முன்னறிவிக்கையாக எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்குது, அதில் அது வந்து பாதிப்பு தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதை வந்து டைரெக்டாக வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இது பேன் வந்து ரிலீஸ் பின்னாடி வந்து ஃபியூச்சரில் எப்படி என்ன ஏதுன்னு அதை பற்றின டீட்டெயில் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம பேன் பண்ணது என்னென்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப் சீரிஸ் ரிலீஸ் செய்யக்கூடிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுலேயுமே முழுக்க உங்களுக்கு வெப் சீரிஸ்னால் நம்ம அந்த பிளாட்ஃபார்மே ஃபுல்லாக வந்து எதுவும் குறை சொல்லலை. நம்ம சொல்கிறது அவங்களுக்கு அப்படி அதை வந்து அனலைஸ் பண்ணி கவர்மெண்ட் சைடு வந்து இந்த மாதிரி ஆப்பில் வந்து இது கெட்டு போகக்கூடிய வகையில் அந்த மாதிரி அனலிசிஸ் இருக்குது, இது தேவையில்லாமல் மிகையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் எடுத்த முடிவு. அதை கண்டிப்பாக நம்ம அதை வரவேற்கிறோம். அது வந்து நல்ல எண்ணத்தில் தான் எடுத்திருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் என்னென்னா நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதுக்கும் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், கமெண்ட்டில் டேக் பண்ணிவிங்க. அவங்களாம் கொஞ்சம் ஏன்னா அவங்களுக்கு இருந்தது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். இனிமேல் அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கேன். இது இப்படி பேன் பண்ணதில் முன்னாடி ஏற்கனவே ஒரு டைம் பேன் பண்ணியிருந்தாங்க. அதில் மிஸ் ஆகி வந்த தலைவன் தான் வந்து அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவன் எப்பயுமே வந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடுவார். அவர் ஏதாவது கொஞ்சம் அந்த டைமில் வந்து அப்படி இப்படின்னு எஸ்கேப் ஆகி 2 டைம் எஸ்கேப் ஆகி இப்போ கரெக்டாக அந்த டயத்தில் வந்து இது பண்ணிட்டாங்க. இது வந்து அது வந்து என்ன காரணம்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் தெரியும், சில பேருக்கு ஏன் எதனால அப்படின்னு சொல்லி தெரியும். அது டீட்டெயிலாக நம்ம போக வேணாம். இருந்தாலுமே இது வரைக்கும் அவன் கரெக்டாக அப்படி இப்படி போயிட்டு இருந்தான்னு வைங்க, அவன் கரெக்டாக மிஸ் ஆகாமல் போயிட்டு இருந்தான். இப்போ என்ன பண்ணிடுச்சு கவர்மெண்ட், டோட்டலாக இந்த ஒரு லிஸ்ட் எடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நிறைய வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க. ரொம்ப மைனூட்டாக வச்சு பண்ணி எந்தெந்த ஆப்ஸ் இருக்குது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி கீழே மென்ஷன் பண்ணியிருக்க ஆப்ஸ்லாம் வந்து டோட்டலாக வந்து இது பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த ஆப் வந்து இது ஒர்க் ஆகாது. நாட் ஓன்லி இது, நீங்கள் மேலும் இதில் இந்த மாதிரி இந்த ரிலேட்டட் ஓடிடி ஆப்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபியூச்சரில் அதுவுமே வந்து பேன் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. பாப்பை பொறுத்து இருந்து நீங்கள் இதை பற்றின உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க, அதில் தப்பு நடக்குதா இதில் தப்பு நடக்குதா அப்படின்னு சொல்லி. நம்ம அதை பற்றி பேச விரும்பலை. இருந்தாலும் இது ஒரு நல்ல செயல் தான் இவங்க பண்ணியிருக்கிறது, நல்ல விஷயம் தான் சொல்லலாம். நீங்கள் இது பற்றின உங்களோட கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்ன மனசில் நினைக்கிறீங்க, இந்த ஆப் பேன் பண்ணது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்களா, இது வந்து அடுத்தது நம்ம சேஃப்டியான ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலாம், பிள்ளைகள் வந்து எதுவும் தப்பான எண்ணத்துக்கு போகாமல் மூவ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு உங்கள் மைண்டில் தாட் இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து யூடியூப் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இது வரைக்கும் பார்க்காம இருந்திருப்பீங்க, நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை உங்களோட ரிவ்யூ என்னென்னு சொல்லி என் வீடியோவில் கீழே கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். நான் அதை பற்றி எதுவுமே நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து எனக்கு வந்து வீடியோக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எதுவும் மிஸ்டேக்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து வீடியோ வந்து இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நல்ல கண்டென்ட்டில் நல்ல டாப்பிக்கில் உங்களை பார்க்குறேன். See you, bye.